12ஆம் இடம் 3ஆம் இடம் இந்த வார்த்தையெல்லாம் சொல்றாங்க இல்லைங்களா, இதுக்கு ஒரு வேல்யூ இருக்கு. இது வந்து காரகம்னு சொல்றாங்க. அப்போ ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில திருமணத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும். மேச ராசியில ஒரு கிரகம் வக்ரமா இருந்தா அதுக்கு அடுத்த 12வது ராசி வந்து மீன ராசி, அடுத்த ராசி 2வது ராசி ரிஷப ராசி, 12வது ராசி மீன ராசி. அப்ப என்ன செய்யணும், ஒரு பெண் ஜாதத்துல செவ்வாயோட 1-5-9 ராகு கேது இருக்கு, அல்லது ஆண் ஜாதத்துல சுக்கிரனோட 1-5-7-9 ராகு கேது இருந்து அந்த ஜாதத்துல இந்த மாதிரி குருவோட சேர்ந்த கிரகம் வக்ரமா இருந்துச்சுன்னா 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு ஜனவரி 23ஆம் தேதி தேசிய ஜனநாயக கூட்டணியின் மாபெரும் மாநாட்டில் கலந்து கொள்ள தமிழகத்திற்கு வருகை தரும் மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை வருக வருக என அன்புடன் வரவேற்கும் திரு அஸ்வத்தாமன், மாநில செயலாளர், தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சி. 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு ஜனவரி 23ஆம் தேதி தேசிய ஜனநாயக கூட்டணியின் மாபெரும் மாநாட்டில் கலந்து கொள்ள தமிழகத்திற்கு வருகை தரும் மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை வருக வருக என அன்புடன் வரவேற்கும் ப. விஜயலட்சுமி, செங்கல்பட்டு வடக்கு மாவட்ட துணைத் தலைவர், பல்லாவரம் சட்டமன்ற தொகுதி அமைப்பாளர். திருவருள் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நம்மளுடைய சேனல்ல தொடர்ந்து ஆன்மீக தகவல்களையும் ஜோதிட தகவல்களையும் பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு நம்ம கூட யார் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னா ராஜநாடி ஜோதிடர் க. பார்த்திபன் சார் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. வாங்க உங்ககிட்ட பேசிடலாம். வணக்கம் சார். வணக்கம். நேரில் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குங்க. சூப்பர் சார். இப்போ எல்லாருக்குள்ளேயுமே இருக்கிற ஒரு குழப்பம் அப்படின்றது திருமண தடை அப்படின்றது எல்லாருக்குமே, அதாவது திருமணம் ஆகணும் அப்படின்னு சொல்லி காத்துட்டு இருந்து 30 வயசு 35 வயசு ஆனாலுமே திருமணம் ஆகாம திருமண தடை ஆறது ஒரு பக்கம் இருந்தாலும் 2 திருமணம் மறு திருமணம் அப்படின்றது இப்போ சாதாரணமாயிடுச்சு. ஒரு ஜாதகத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இவங்களுக்கு பார்க்கும்போதே மறு திருமணம் ஆக வாய்ப்பு இருக்கு, இல்லை 2 திருமணம் ஆக வாய்ப்பு இருக்கு அப்படின்றத சொல்ல முடியுமா சார்? அப்படி 2 திருமணம் ஆகிற ஒரு ஜாதகமாக இருந்தாலும் மறு திருமணம் ஆகிற ஒரு ஜாதகமாக இருந்தாலும் எந்த கிரக சேர்க்கையோட இணைவு இருந்துச்சு அப்படின்னா நடக்கும்? நம்ம லாஜிக்காக தான் பேசியிருக்கோம் அஸ்ட்ராலஜி. இப்போ நிறைய பேர் என்னென்னா பழைய பாரம்பரிய நூல்களில் மனப்பாடம் பண்ணி இத்தனாவது இடத்துல இந்த கிரகம் இருந்தால், இந்த லக்னம் இருந்தால், இந்த இது மாதிரி இருந்தால் இந்த மாதிரி பலன்னு சொல்லுவாங்க. இது வந்து இவர் பார்த்தா சரியாயிரும் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் சொல்லக்கூடிய மெத்தடில் பார்த்தாலாம் சரியாகாது, என்ன செஞ்சாலும் சரியாகாது, ஜாத்தில் இருக்குன்னா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சில அமைப்புகள் நான் பேசுகிறேன். இப்போ லாஜிக்காக பேசும்பொழுது சின்னதாகவே புரிகிற மாதிரி பேசுகிறதா இருந்தால் ஒவ்வொரு ஜாதகத்துலையும் ஒவ்வொரு கிரகங்களும் ஒவ்வொரு தகவல்களை நம்மளுக்கு கொடுக்குது. இதை வந்து கிரக காரகம் அப்படிங்கக்கூடிய வார்த்தையில் பேசுகிறாங்க. பொதுவாக கிரக காரகங்கள்ல தான் பாவ காரகங்கள் உற்பத்தி ஆகும். பாவ காரகங்கள் நான் சொல்கிறது இப்போ சாதாரண பேசுகிறப்ப 7ஆம் வீடு நல்லா இருக்குது, 8ஆம் வீடு நல்லா இருக்குது, 12ஆம் வீடு சுத்தமாக இருக்குது, அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. இந்த 12ஆம் வீடு 7ஆம் பாவகம் 8ஆம் பாவகம் 12ஆம் இடம் 3ஆம் இடம் இந்த வார்த்தையெல்லாம் சொல்கிறாங்க இல்லைங்களா, இதுக்கு ஒரு வேல்யூ இருக்குது. இது வந்து காரகம்னு சொல்கிறாங்க. அப்போ ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் திருமணத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா 7ஆம் வீடு, 2ஆம் வீடுனா குடும்பத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறேன்னு சொல்கிறது போல நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் கிரகத்தின் வழியாக, இது வந்து பாவக்காரகம், அது பேர். நான் சொல்கிறது கிரக காரகம். கிரக காரகங்கள் வழியாகத்தான் நம்ம வந்து பாவக்காரகங்கள் வருது. அப்போ கிரகங்கள் எந்தெந்த இடத்துல பிளேஸ் ஆகிருக்குன்றதை புரிஞ்சுக்கிட்டோம்னா அவருடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதுன்றதை புரிஞ்சுக்கலாம். அப்போ ஒரு கிரகம் ஒரு இடத்துல உட்காந்துருந்தாலும் அந்த கிரகத்தை யாராச்சும் கெடுக்கிறாங்களா? அப்போ யார் கெடுக்க முடியும் அப்படின்னா சேட்டை பலம்னு சொல்கிறாங்க, சேஷ்ட பலம்னு சொல்கிறாங்க. சேஷ்ட பலம்னா ஒரு கிரகம் நார்மலாக இல்லாமல் சேட்டை பண்ணிக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம் ஒரு ஜாதகத்தில். அப்படி ஏதாச்சும் கிரகங்கள் சேட்டை பண்ணிக்கிட்டு இருக்கு அல்லது இரட்டைத்தன்மை அடையுது அப்படின்னா அந்த இரட்டைத்தன்மை அடையக்கூடிய கிரகங்கள், இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தர் இருக்காங்க, அந்த வீட்டுக்கு எவனோ ஒருத்தர் வந்துட்டு போகிறான் அப்படின்னோடனே அது ஒரு டவுட்டு அப்படின்னு சொல்லி பேசுகிறோம் இல்லைங்களா. அப்போ என்னன்னா அதுக்குள்ள ஒரு சந்தேகம் இருக்குது அப்படின்ற மாதிரி இந்த கிரகங்கள், இந்த இரட்டைத்தன்மை உள்ள கிரகங்கள் சில ராசிகளுக்கு வந்துட்டு போகிற மாதிரி சில வேலைகளை செய்யும். உதாரணத்துக்கு ஒரு வக்ர கிரகம் இருக்குன்னு வச்சுக்கலாம். ஒரு ஜாதகத்தில் ஒரு கிரகம் வக்ரம் ஆகிட்டா மொத்தம் 5 கிரகம் தான் வக்ரமாகும். நிறைய பேர் ராகு எதுக்கு வக்ரம் இருக்குங்கிறாங்க. ராகு எதுக்கு வக்ரம் கிடையாது. புதன், சுக்கிரன், செவ்வாய், குரு, சனி இந்த 5 கிரகங்கள் தான் வக்ரமாகும். சூரியன், சந்திரன், ராகு எதுக்கு வக்ர நிலை கிடையாது. அப்போ ஒரு கிரகம் வக்ரம் ஆயிடுச்சுன்னா அது அந்த ராசியையும் ஆக்டிவேட் பண்ணும், அதுக்கு பின்னால ராசியும் ஆக்டிவேட் பண்ணும். 12வது ராசின்னு சொல்லலாம். இப்போ நிறைய பேர் 12வது ராசி பின்னால ராசினோடனே நிறைய பேர் இதுவா அதுவான்னு குழப்பிக்குவாங்க. உதாரணத்துக்கு சொல்றதுனா மேச ராசியில ஒரு கிரகம் வக்ரமா இருந்தா அதுக்கு அடுத்த 12வது ராசி வந்து மீன ராசி, அடுத்த ராசி 2வது ராசி ரிஷப ராசி, 12வது ராசி மீன ராசி. அப்ப என்ன செய்யணும், மேசத்துல இருக்கக்கூடிய அந்த கிரகத்தையும் அது ஆக்டிவேட்ல வச்சிருக்கோம், பின்னால ராசியில் இருக்கக்கூடிய கிரகத்தையும். அப்ப என்ன, அந்த டபுள் கேம் ஆடுது. அப்ப இந்த வீட்டுக்கும் போகும் இந்த வீட்டுக்கும் போகுன்றப்ப அப்ப போயிட்டு வர ஆள் கெட்ட பேர் எடுக்க மாட்டான். அந்த வீட்டுல யார் இருக்காங்களோ அந்த ஆள் கெட்ட பேர் எடுப்பாங்கன்ற மாதிரி ஒருவேளை ஒரு நபருடைய ஜாதகத்தில், அது ஆணோ பெண்ணோ எந்த நபருடைய ஜாதகத்திலையுமே இப்படி வக்ரமான கிரகங்களோட அல்லது வக்ரமான கிரகத்துக்கு 12வது ராசியிலையோ குரு இருந்தா, அப்ப குருங்கிறது யாரு அப்படின்னா ஜாதகர்னு சொல்றாங்க. அது வந்து சில மெத்தடுகள்ல குரு வந்து ஆணுக்கு ஜாதகர், பெண்ணுக்கு சுக்கிரன் தான் ஜாதகர்னு சொல்றாங்க. நான் அப்படிலாம் சொல்லலை. டைரக்டா பெண் ஆண் எல்லாத்துக்கும் ஒரே தான்.
அப்போ குரு என்பது சோல், நான் அப்படிங்கக்கூடிய தன்மை. இண்டிபெண்ட்டாக இந்த அந்த சோலை சொல்றது, இல்லைன்னா என்னுடைய குணத்தை, என்னுடைய உள்ளத்தை குறிப்பிடுவது அந்த குரு. அப்ப குரு என்பது 2 டபுள் கேம் ஆடக்கூடிய ஒரு ஆள்கிட்ட சிக்கிக்கிட்டா எப்படியோ, அப்ப என் வீட்டுக்கு ஒருத்த ஆள் வந்துட்டு போறாங்க அப்படின்றப்ப பாக்குறவங்க பூரா நான் தப்பா தான் பேசுவான்ற மாதிரி இந்த குரு பக்கத்துல கூடிய கிரகம் ஏதோ ஒன்று வந்துட்டு போறப்ப குருவை கெடுத்துரும். அப்ப இந்த ஜாதகருக்கு 2 திருமணங்கள் ஆகும். அப்ப 2 திருமணம் ஆகலாம், அல்லது 2 தொடர்புகள் ஏற்படலாம். நிறைய பேருக்கு வந்து ஒரு லிவிங் ரிலேஷன்ஷிப் மாதிரி போகலாம், அல்லது கல்யாணம் பண்ணிட்டு இன்னொரு லைஃப்ல இருக்கலாம், அல்லது கல்யாணத்துக்கு முன்னால எனக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணு வந்து எனக்கு கால் பண்றப்ப சொன்னாங்க, நான் 7 வருஷமா ஒரு பையனோடய வாழ்ந்தேன், ஆனா கல்யாணம் பண்ணல, எதுவுமே பண்ணல, ஒர்க்குக்காக போனோம். அவர் பக்கத்து இடத்துல நான் மீட் பண்ணேன், என்னோட ஆஃபீஸ்ல ஒர்க் பண்ணாரு. அவர் மேல எனக்கு ஒரு நம்பிக்கை வந்துச்சு. 2 பேரும் ஒரே இடத்துல இருக்கலாம், எதுக்கு காசு செலவு பண்ணிக்கிட்டு அப்படின்னு ஒரே இடத்துல இருந்தோம். 7 வருஷம் எங்க வீட்டுல இருந்து, எங்க வீட்டுல அதை பத்தி பெருசா பேசல, நாங்களும் அதை யோசிக்கல. 7 வருஷம் ஒன்னா தான் இருந்தோம், எங்களுக்குள்ள கல்யாணம் ஆகல. அதுக்கப்புறம் நாங்க வேற கல்யாணம் பண்ணிக்கிட்டோம், அவங்க வேற கல்யாணம் பண்ணிட்டா. நான் இப்போ இதெல்லாம் இது மாதிரி பிரச்சனைகள் தப்பு நடச்சா ரைட் நடச்சான்றதெல்லாம் நமக்கு தேவையில்லை. ஆனால் இந்த மாதிரி தொடர்பு இல்லாத ஒருத்தரோட வாழ்றது, தொடர்பு இல்லாத ஒருத்தரோட தொடர்பு கொள்வது, அல்லது தேர்ட் பார்ட்டியோட தொடர்பு கொள்வது, அல்லது ஏற்கனவே திருமணம் ஆயிட்டு 2வது திருமணத்துக்கு போறது, இது எல்லாமே இந்த குருவோட சேர்ந்த கிரகங்கள் வக்ரமோ, அல்லது குருவுக்கு 2வது ராசியில கூடிய கிரகம் வக்ரம், அல்லது வக்ரத்துக்கு 12வது குரு இருக்கிறது. இந்த கண்டிஷன் ஜாதகருக்கு ஒரு உறவை ஏற்படுத்தும். அப்ப ஜாதகருக்கு மட்டும் உறவு ஏற்படுறது அப்படிங்கிறத கடந்து ஒரு பெண் ஜாதத்துல செவ்வாயோட 1-5-9 ராகு கேது இருக்கிறது, அல்லது ஆண் ஜாதத்துல சுக்கரனோட 1-5-7-9 ராகு கேது இருந்து அந்த ஜாதத்துல இந்த மாதிரி குருவோட சேர்ந்த கிரகம் வக்ரமா இருந்துச்சுன்னா அவருக்கு இந்த மாதிரி திருமண முறிவுகள் ஏற்பட்டு 2வது திருமணத்துக்கு லீட் ஆகும். பெண்ணுக்கு இதே மாதிரி குருவோட சேர்ந்த கிரகங்கள் ஏதோ ஒன்று வக்ரமா ஆயிருக்கு, குருவுக்கு 2வது ராசியில கிரகம் வக்ரமா இருக்குன்னா கண்டிப்பா அந்த பெண்ணுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை ஏற்படலாம். அந்த பெண் ஜாதத்திலே செவ்வாய்க்கு 1-5-9 ராகு இருக்கு, கேது இருக்குது அப்படின்னா இந்த பெண்ணுக்கு பிரேக் ஆகி இன்னொரு லைஃப் இருக்குன்னு சொல்லலாம். இப்ப இதுல வக்ரம் அப்படிங்கிறது இரட்டைத்தன்மை அடையுதுங்க, பரிவர்த்தனை இரட்டைத்தன்மை அடையும். இப்போ இன்னொருத்தரும் நானும் ரெண்டு பேர் அவங்க வீடுகளில் மாறி இருக்கிறோம் அப்படிங்கிறப்ப அவருக்கும் எனக்கும் வந்து என்னுடைய வீட்டுக்கு நான் போகலாம், அவருடைய வீட்டுக்கு வருவார். அப்போ 2 பேரும் பரிவர்த்தனையானவங்க 2 இடத்தையும் ஆளுமையில வச்சிருப்பாங்க. அப்போ எப்படி வக்ரமான கிரகம் தன்னுடைய ராசியையும் தனக்கு 12வது ராசியையும் ஆளுமையில வச்சிருந்து 2 வீடை ஹேண்டில் பண்ணுச்சோ, அது மாதிரி பரிவர்த்தனையான கிரகங்கள் தான் அமர்ந்த ராசியை ஹேண்டில் பண்ணும். பரிவர்த்தனை என்னன்னா, இப்போ உதாரணத்துக்கு சந்திரனுடைய ராசியில சுக்கிரன் அமர்வது, சந்திரனுடைய ராசிங்கிறது கடகராசி. அப்ப கடகராசியில சுக்கிரன் இருக்கும்போது சுக்கிரனுடைய ராசியான ரிஷபத்துல துலாத்திலே சந்திரன் அமர்வது. அப்ப சந்திரனுடைய ராசி மாறி மாறி இதுதான் பரிமாற்றம் சொல்றாங்க, பரிவர்த்தனைன்னு சொல்றாங்க. இது வந்து இப்ப சுக்கிரனுக்கு ஏற்படலாம், சந்திரனுக்கு ஏற்படலாம், எல்லா கிரகம். ராகு எதுக்கு மட்டும் ஏற்படாது, ஏன்னா ராகு எதுக்கு சொந்த ராசி இல்லைன்னு சொல்லி நூல்கள் சொல்லுது. இதுலயே கான்ட்ரோவர்சியா நிறைய நூல்கள் மாறி மாறி சொல்லுது. அதனால அந்த கான்ட்ரோவர்சிக்குள்ள போக வேணா, சொந்த ராசி இல்லை அவ்வளவுதான். மீதி கூட 7 கிரகங்களுக்கு சொந்த ராசி இருக்கு. அப்ப சொந்த ராசிகளுக்குள் சில கிரகங்கள் மாறி உட்காரும்போது அந்த 2 கிரகங்களும் என்னன்னா, இவரு அங்க வேணாலும் போகலாம், இங்க அவர் வேணாலும் வரலாம். அப்ப என்னன்னா 2 பேரும் சார்ஜ் மாத்தி எடுத்துக்கிறாங்க. அவர் 2 பேரும் மாறி பண்ணுங்க, இவங்க 2 பேரும் போற இடங்களை கெடுப்பாங்க. இப்ப எப்படி வக்ர கிரகம் போயிட்டு வந்துச்சோ அதே மாதிரி இந்த பரிவர்த்தனை கிரகம் போயிட்டு வர அந்த வீட்டுல இருக்கிறவங்க பூரா கெட்ட பேர் ஏற்படுன்றதுனால ஒருவேளை பரிவர்த்தனை கிரகத்துடன் ஒரு ஜாதகத்தில் குரு சேர்ந்திருந்தார், அவருக்கு 2 உறவுகளோ அல்லது திருமண தாண்டிய உறவுகளோ அல்லது திருமணத்தை கடந்த பிரச்சனையோ அல்லது 2 திருமணமோ ஏற்படும். அப்ப இப்ப என்னன்னா, வக்ரமான கிரகம் 2 டபுள் கேம் ஆடுது, பரிவர்த்தனையான கிரகம் 2 டபுள் கேம் ஆடுது. இன்னொரு விஷயம், இப்ப நீங்க கேரளா, ஆந்திரா, கர்நாடகா எந்த பார்டருக்கு போனாலும், இப்ப கேரளா பார்டர் கன்னியாகுமரிலாம் தொட்டுட்டீங்கன்னா எல்லாருமே அவங்க தமிழ் பேசுறாங்களா தெலுங்கு மலையாளம் பேசுறாங்கன்னு புரியாது, 2ஐயும் மிக்ஸ் பண்ணி அவங்களுடைய ஸ்லாங் இருக்கும் இல்லைங்களா. அப்ப அவங்க அந்த பக்கம் போனாலும் மலையாளத்துக்காரன் நினைச்சுக்கோ அந்த ஊருக்காரன், நம்ம ஊருக்காரன் பூரா அது தமிழ்காரங்க கன்னியாகுமரி பாஷை பேசுறாங்க. அப்ப என்னன்னா இவங்களும் டபுள் கேம் ஆடுற மாதிரி. அப்ப ஒரு ராசியினுடைய சந்தியில போய் ஒரு கிரகம் உட்கார்ந்து, அதை வந்து நம்ம எட்ஜ்னு சொல்றாங்க. அப்ப ஒரு ராசி வந்து 30 டிகிரியா இருந்தா கடைசி ஒரு 1.5 டிகிரி இந்த பக்கம் ஃபர்ஸ்ட் ஒரு 1.5 டிகிரிக்குள்ள ஒரு கிரகம் இருந்துச்சுன்னா, இப்ப உதாரணத்துக்கு மேச ராசியினுடைய 1.5 டிகிரில ஒரு கிரகம் இருக்குன்னா அது மீன ராசில இருந்து இப்பதான் உள்ள என்ட்ரா இருக்கு. அப்ப அது மீன ராசியினுடைய அந்த தன்மையை வச்சுக்கிட்டு இருக்கோம், மேசராசி தன்மையை வச்சுக்கிட்டு இருக்கோம், ரெண்டையுமே கெடுக்கும். அப்ப மேசராசியில் ஒரு கிரகம் இருந்தாலும் கெடுக்கும், மீன அப்ப என்னன்னா இந்த வக்ரமான கிரகம் கெடுக்கிற மாதிரி பரிவர்த்தனை கிரகம் கெடுக்கும், அது மாதிரி சந்தி கிரகங்கள் கெடுக்கும். அப்ப சந்தி கிரகத்தை நான் ராஜநாடியில விளிம்புன்னு பேர் வச்சிருக்கேன், ஏன்னா ஈஸியா புரியணுன்றதுக்காக. விளிம்புல இருக்கு ஒரு ராசினுடைய விளிம்பு இருக்கு. அப்ப வக்ரம் பரிவர்த்தனை விளிம்பு இருக்கக்கூடிய ராசியில குரு மாட்டிக்கிட்டா ஜாதகருக்கு 2 உறவுகள் ஏற்படும். இந்த மறுதிருமணம், இரு திருமணம் அப்படின்னு சொல்லும் பொழுது கிராமங்கள்ல நிறைய பரிகாரங்கள்லாம் சொல்லுவாங்க, நம்ம நிறைய படங்கள்ல பார்த்துருக்கோம். சீட்டு குலுக்கி போட்டு ஒரு பேரை எடுத்து இரவுல இந்த மாதிரி பண்ணுங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் சொல்லுவாங்க. ட்ரெஸ் இல்லாம தீயை தூக்கிட்டு போங்க, உங்களுக்கு நல்ல கணவர் கிடைப்பாரு அப்படின்ற மாதிரி ஒண்ணு சொல்லுவாங்க. இல்ல கிராமத்துக்கு நல்லது நடக்கணும் அப்படின்னா அந்த மாதிரி ஒண்ணு இருக்கும். இரு திருமணம் அப்படின்னா வாழை மரத்துக்கு தாலி கட்டிட்டு அதுக்கப்புறமா நீங்க திருமணம் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. கழுதைக்கு தாலி கட்ட சொல்லுவாங்க, இதெல்லாம் உண்மைதான்? கழுதைக்கு தாலி கட்டுறது வந்து சொல்றது இல்லை, அது மழை பெய்யறதுக்காக சொல்லுவாங்க. இந்த வாழை மரத்துக்கு தாலி கட்டுறது பரவலாக செய்யப்படுது.
ஏன்னா வாழை மரம் அப்படிங்கிறது ஒரு உயிர் போல, அது சந்ததி விருத்தியை கொடுக்கறதுனால அது ஒரு மனிதர் போல இருக்குது. அதே மாதிரி வாழை முண்டம்னு சொல்லுவாங்க. வாழை மரத்தை வெட்டி போட்டோம்னா மனிதன் செத்து போனால் எப்படி வாடடிக்கும் அது மாதிரி வாடடிக்கும். அப்போ மனிதனும் வாழை மரமும் ஒன்றுன்ற மாதிரி ஒரு நம்பிக்கை வச்சுக்கிட்டு அதுக்கு தாலி கட்டிட்டு அதை வெட்டி போட்டுட்டு பண்ணுறது அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் நம்ம நம்பிக்கை தாங்க. அப்படிலாம் ஒன்றும் மாறாது சரிங்களா. இப்போ ஒருத்தனுக்கு கடன் கொடுக்கல, இப்போ நான் என்கிட்ட ஒருத்தர் 50 லட்ச ரூபா கடன் வாங்கியிருக்காரு, வாழை மரத்தை கொடுத்துறேன்னு சொன்னால் நான் விடுவேனா நான்? இல்லைங்களா. அப்படிலாம் இல்லை, சும்மா நம்மளா ஒரு மன திருப்திக்காக ஏற்படுத்திக்கிறது. இப்போ நான் ஏற்கனவே நான் நிறைய சேனலில் சொல்லிக்கிறேன். இப்போ பெண்களுக்கு என்ன செய்கிறாங்கன்னா வயசானவங்களை விட்டு தாலி கட்டிக்கிறாங்க வீட்டில். இப்போ அந்த பிள்ளைக்கு 2 திருமணம் ஜோசிகார் சொல்லிட்டாருன்னா ஒன்று ஜோசிகார் இந்த ஐடியா கொடுக்குறாரு. அப்படி இல்லைன்னா எனக்கு தெரிஞ்ச பிள்ளைகள் நிறைய பிள்ளைகள் என்கிட்ட பர்சனலாக தான் பேசியிருக்குங்க. என்கிட்ட தெரிஞ்ச பிள்ளைகள் என்னோட கிளைண்ட்டுகள் பேசியிருக்கிறாங்க. எனக்கு 2 திருமணம் எனக்கு சின்ன வயசில் ஒரு ஜோசியை சொல்லிக்கிறாரு. என்னுடைய 16 வயசு 18 வயசில் எனக்கு தெரிஞ்ச எங்கள் வீட்டில் ஒரு மாமா இருந்தார். அவர் கல்யாணம் ஆகாமல் வீட்டிலே இருந்தார். ஆனால் கல்யாணம் ஆகி வீட்டில் இருந்தார். வயசானவர். அவர்கிட்ட கொடுத்து தாலி கட்டி எனக்கு கூப்பிட்டு வந்தாங்க. அவர்கிட்ட கொடுத்து தாலியை கட்டிட்டு கொஞ்ச நாள் கழிச்சு தாலியை கழட்டிடுறது 2 நாள் கழிச்சு. அப்போ இது ஒரு சடங்கான திருமணத்தோட சேருமா சேராத? இது திருமணம் தானே. வாழை மரத்து தாலி கட்டுறதே திருமணம் சொல்லும்போது இது திருமணம் தானே. அப்போ மனசளவில் வந்து நம்ம ஒருத்தருக்கு பாத்தியமாகறோம், மனசளவில் நம்ம ஒருத்தருக்கு மனம் முடிச்சிட்டோம் அப்படின்ற ஃபீல், அல்லது 2 திருமணம் அப்படிங்கக்கூடிய இந்த கில்ட்டி ஃபீல், இந்த ஃபீல் அவங்களுக்கு ஏற்படுத்தலாம். ஒருவேளை இது வேணா சரியானதாக இருக்கணும். உடனே சரியானது நான் அதுக்கு இது பண்ணல, சப்போர்ட் பண்ணுறதா நீங்கள் நினைக்க தேவையில்லை. ஆனால் இப்படிலாம் நம்பிக்கை இருக்குது. ஆனால் என்னவா இருந்தாலும் அது ஒரு பிரச்சனை தானே. வாழை மரத்து தாலி கட்டுறது திருப்பி இன்னொரு கல்யாணம்னு வச்சுக்கோங்க, இது வந்து ஒரு பிரச்சனை தானே. ஏற்கனவே ஒருத்தர் தாலி கட்டி கொண்டு வரதே ஜாதகத்தில் இருக்கிறத செஞ்சிருச்சுன்னு தானே அர்த்தம். ஆக மொத்தத்தில் குரு டபுள் கேம் ஆடக்கூடிய எந்த கிரகத்தோட சிக்கினாலும் ஜாதகருக்கு டபுள் கேம் ஓடிடும், வண்டி டபுள் ட்ரெயின் ஓடிடுற மாதிரி ஓடும். இது வந்து சார் வந்து மறுக்கலாம். இப்போ வீடியோவில் பார்க்குறவங்க இவன் எப்போ பார்த்தாலும் இப்படி தான் உருட்டிக்கிட்டு இருப்பான். குரு எனக்கு பார்த்தீங்கன்னா குருவோட இருக்கக்கூடிய செவ்வாயும் சனியும் வக்கரமாக இருக்குது, குருவுமே வக்கரமாக இருக்குது, 3 கிரகம் வரிசையாக வக்கரமாக இருக்குது, எனக்கு ஒன்றுமே ஆகலை அப்படின்னு சொல்லலாம். எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் இப்போ நேற்று கூட ஒரு 68 வயசு ஒரு நபர், அவர் வந்து கல்யாணத்தெல்லாம் முடிச்சுட்டு ஒய்ஃபெல்லாம் இறந்ததுக்கு அப்புறமா இப்போ அவருக்கு வந்து ஒரு கம்பேனியன் தேவைப்படுது. நான் வந்து தனியாகவே இருக்கேன் சார், சாப்பாடு கொண்டு சாப்பாடாக்குறதுக்காக ஒரு லேடிஸ் தேவையில்லை, இருந்தாலும் எனக்கு ஒருத்தவங்கிட்ட பேசணும், யாராச்சும் ஒருத்தவங்க கூட வேணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு. யாரோடையும் பழகுறீங்களான்னு கேட்குறப்ப ஆமாங்க சார், நான் வந்து சின்ன வயசில் பார்த்தவங்க, அவங்களும் வீட்டுக்காரங்களோட இல்லை, அவங்க பசங்களும் கல்யாணம் ஆகி போயிட்டாங்க, தனியாக இருக்கிறாங்க ஊரில். இப்போ அவங்க வந்து எனக்கு கொஞ்ச நாளாக வாட்ஸ்அப் குரூப்பில் வந்தவங்க பேச ஆரம்பிச்சுக்கிறாங்க. நாங்கள் 2 பேரும் பேசிகிட்டு இருக்கோம். அப்போ இவருக்கு 68-70 வயசு, அந்த அம்மாவுக்கு 65-66-70 வயசு. இப்போ 2 பேருக்கும் இத்தனை வயசில் இன்னொரு உறவுகள் ஏற்படுத்தான போகுது. அப்போ என்ன சொல்கிறாருன்னா, நான் வந்து லீகலாகவே மேரேஜ் பண்ணிக்கலான்னு ஒரு முடிவு எடுத்துக்கிறேன். யார் கேட்க போகிறாங்க, எல்லாரும் தனித்தனியாக போயிட்டாங்க, யாரும் எங்களை கேர் பண்ணிக்க போகிறதும் கிடையாது. இப்போ நாங்களாச்சும் எங்களை பார்த்துக்குறோம், ஒன்று லீகலாக பண்ணிக்கிறோம், இல்லைன்னா நான் இருக்கிற இடத்துக்கு அவங்க வந்துட்டு நான் அவங்க இடத்துக்கு நான் போயிட போகிறேன் அப்படின்னு. இப்போ என்னன்னா இது இப்போ பேசுகிறவரோ இல்லைன்னா கேட்குறவருக்கோ 68-70 வயசில் நடக்குது இல்லைங்களா. அப்போ எல்லா வயதுகளையும் நடக்குது. நம்ம நிறைய படங்களில் பார்க்குறோம், தாத்தா ஒரு பாட்டியை கரெக்ட் பண்ணிக்கிட்டு இருப்பாரு அப்படின்ற படம்லாம் பார்க்குறோம். அப்போ எல்லா வயதுகளையும், ஏன்னா இது வந்து உடல் அப்படிங்கிறத கடந்து மனம் சார்ந்த ஒரு கம்பேனியன் எல்லாருக்குமே தேவைப்படுது, ஒரு ஷோல்டர் தேவைப்படுது. அது இல்லாதவங்களுக்கு அந்த கஷ்டம் இருக்குது. அப்போ அவருடைய ஜாதகத்தில் நம்ம பார்க்கக்கூடிய ஜாதகத்தில் குருவுடன் சேர்ந்த கிரகங்கள் வக்ரம் பரிவர்த்தனை சந்தியில் இருந்தால் ஜாதகருக்கு 2 திருமணங்கள் அல்லது 2 உறவுகள், 2க்கும் மேற்பட்ட திருமணங்கள் நடக்கும். இன்னொரு விஷயம், இன்னைக்கு நான் பார்த்த ஜாதகம், நான் அடிக்கடி பேசுறது தான், சப்ஜெக்ட் பேசுறது தான், அந்த பொண்ணு ஜாதகத்தில் பார்க்குறப்ப செவ்வாயும் கேதுவும் ஒன்றா இருக்குது. அப்போ குடும்ப வாழ்க்கையில் உங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குமான்னு சொல்கிறேன். ஆமாம் சார்னு சொல்லிட்டாங்க. அடுத்து குரு ராகும் ஒன்றா இருக்குது. அப்போ சம்திங் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்றதை நம்ம புரிஞ்சுக்கிட்டாச்சு. அப்போ நான் திருப்பி கேட்குறேன், இல்லை குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனை ஆனோடனே ஆமாம் அப்படின்ட்டாங்க. அப்புறமா அவங்க வீட்டுக்கார ஜாதத்தை கொடுங்க அப்படின்னு கேட்குறப்ப அவங்க வீட்டுக்கார ஜாதத்தை கொடுக்குறப்ப செவ்வாயின்ற கிரகம் பரிவர்த்தனை ஆயிருக்குது. பரிவர்த்தனையான செவ்வாயோட சுக்கிரன் சேர்ந்துருக்குது. அப்போ என்ன சொன்னோம்னா, பரிவர்த்தனையான கிரகங்கள் கூட இருக்கக்கூடிய கிரகத்தை கெடுக்கும்னு சொன்னோமா. அப்போ அந்த ஆண் ஜாதகத்தில் சுக்கிரனுடன் சேர்ந்த கிரகம் பரிவர்த்தனை ஆனதுனால இவங்களுடைய மனைவிக்கு கெட்ட பேரை உருவாக்கிடும். அப்போ எப்படி உருவாக்கும் அப்படின்னா, ஒன்று இந்த பெண் இன்னொரு திருமணம் பண்ணிக்குவாங்க, அல்லது இந்த பெண் வந்து வேற ஒரு உறவுல இருப்பாங்க. யாருன்னா இந்த ஜாதகருடைய மனைவி, அல்லது ஜாதகருடைய மனைவி இவங்களை கல்யாணம் பண்றதுக்கு முன்னால இன்னொரு ரிலேஷன்ஷிப்லயோ இல்லை மேரேஜ்லயோ இருந்திருப்பாங்க. அப்படிங்கிறப்ப அவங்க வீட்டுக்காரர் கொடுத்தோடனே நான் கேட்குறேன்னா, அப்போ உங்களுக்கு 2வது திருமணமான்னு கேட்டேன். ஆமாம் சார் அப்படின்னாங்க. அதை தான் சொல்கிறேன், எனக்கு பிரச்சனைன்றது அதான் சொல்கிறேன். நான் நேரடியாக 2வது திருமணம் சொல்ல, நான் வந்து ஃபர்ஸ்ட் மேரேஜ் வந்து ஹஸ்பண்ட் தவறிட்டாரு, இவரை நான் வந்து 2வது திருமணம் பண்ணிக்கிட்டேன் அப்படின்றப்ப இவங்க ஜாதத்தில் குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனைன்றதை காட்டுது. ஆனால் அவருடைய ஜாதத்தில் சுக்கிரனோட சேர்ந்த செவ்வாய் வந்து காட்டி கொடுத்துருச்சு இவங்க 2வது திருமணத்தை இவரை பண்ணிக்கிறாங்க அப்படின்னு. இன்னொரு விஷயம், இவருடைய ஜாதகத்தில் குருவுடன் சேர்ந்த கிரகம் கொஞ்சம் பஞ்சாயத்தில் இருக்கு. அப்போ இவருக்கு இன்னொரு திருமணம் ஆகும் இருக்கா. அப்போ இந்த பொண்ணு ஜாதத்துலையுமே அந்த கேது வந்து கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கிறப்ப இந்த பெண்ணுக்கு ஏற்கனவே திருமணமானவரை திருமணம் செய்யணுன்றது விதி.
அப்போ இந்த பையனுக்கு ரெண்டாவது திருமணமான்னு கேட்டேன். இல்லைங்க சார், அவர் வந்து நபர் தான். அப்படின்றப்ப நான் என்ன சொல்றேன்னா, கண்டிப்பா இந்த பையனுக்கும் இன்னொரு உறவு ஏற்படும் அல்லது திருமணம் நடக்கும். அதுக்காக உங்களுக்குள்ள பிரேக்கப் வரும். ஸோ அதில் கொஞ்சம் கவனமா இருங்க. என்ன கவனமா இருக்கிறதுன்னு கேட்குறாங்க. ஒன்றும் முடியாது. ஒன்று அந்த பையனுக்கு வேறு ஏதாச்சும் ரிலேஷன்ஷிப்போ ஃப்ரெண்ட்ஷிப்போ ஏற்படலாம். கொஞ்ச நாள் இருந்து கட்டாயிடலாம். அது கட்டானா போது இது சரி பண்ணிடுச்சுன்னு அர்த்தம். அப்போ உடனே சரியாயிருதா? இப்போ என்கிட்ட ஒருத்தவங்க கேட்டாங்க, லவ் மேரேஜாக இருந்தால் நல்லதுன்னு சொல்கிறீங்களே, பிரச்சனை வராதுன்னு சொல்கிறீங்களே. பிரச்சனை வராதானா கொஞ்சம் பிரச்சனை குறையும். ஏன்னா அவங்களா எடுத்துக்கிட்டதுனால அவங்க என்ன செய்வாங்கன்னா பல்ல கடிச்சிட்டு ஓட்டுவாங்க. இதே இது பெற்றோர்கள் பண்ணி வச்சுருந்தா உடனே முடிவு எடுப்பாங்கன்றதுனால இந்த லவ் மேரேஜ் ரொம்ப நெருங்கினது, இந்த மாதிரி குழப்பமான கல்யாணம் பண்ணிக்கிறது இதெல்லாம் வந்து பிரச்சனைகளை குறைக்குமே தவிர அது என்னைக்காச்சும் ஒரு நாள் பிரச்சனை கொடுக்க தான் செய்யும். அப்போ 2 திருமணம் என்பது குருவுடன் சேர்ந்த கிரகங்கள் வக்ரம் பரிவர்த்தனை. மனைவிக்கு 2 திருமணம் என்பது சுக்கிரனுடன் சேர்ந்த கிரகங்கள் வக்ரம் பரிவர்த்தனை. கணவனுக்கு 2 திருமணம் வந்து செவ்வாயுடன் சேர்ந்த கிரகங்கள் வக்ரம் பரிவர்த்தனை. அப்போ இந்த எல்லாமே ஒரு ஜாதகத்தில் கணவன் மனைவி ஜாதகத்தில் பார்க்குறோம். உடனே நான் பார்க்குறப்ப இவங்களுக்குள்ள பிரச்சனைன்றது தெரியுது. இப்போ டிவோர்ஸ் அப்படிங்கிறதோ இல்லைனா 2வது திருமணங்கிறதோ கல்யாணத்துக்கு அடுத்த நாளோ கல்யாணத்துக்கு அடுத்த வருஷமோ நடக்கணும்னு அவசியம் இல்லை. எனக்கு தெரிஞ்சு ஒரு 58 வயசில் ஒரு லேடி வந்து எங்கள் வீட்டுக்காரோட வாழ்றதுக்கு எனக்கு சங்கடமாக இருக்குது, எத்தனை நாள் நான் சொல்லாமல் இருக்கிறது. இப்போ பசங்க கொஞ்சம் இப்போ பெருசாக வந்துட்டாங்க, பசங்க வேலைக்கு போயிட்டாங்க, இனிமேல் இந்த ஆளோட நான் எதுக்கு இருக்கணும்? ஒன்று டிவோர்ஸ் பண்ணிட்டு என் பையனோட போயிடலான்னு இருக்கேன். இந்த ஆள் விடவும் மாட்டான். நான் அப்படியே போனாலும் திருப்பி இந்த ஆள் கிளம்பி வந்துடுறாங்க. அப்போ டிவோர்ஸ் பண்ணிட்டேன்னு வரமாட்டான்ல. ஒன்று அப்படி இப்போ டிவோர்ஸ் பண்ணி நான் போயிடுறேன், இல்லைனா தனியாக இருக்கிறேன் அப்படின்றப்ப வேறு ஏதாச்சும் ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கானா, ஆமாம் என்னோட பழைய ஃப்ரெண்டோட நான் பேசியிருக்கேங்கிறாங்க. அப்போ என்னன்னா இது மாதிரி உறவுகளை கொடுக்குது ஜாதகம், என்னைக்கு வேணாலும் கொடுக்கலாம். அப்போ பசங்க ஜாதகத்துக்கு வயது தேவையில்லைங்க. ஏன்னா இங்கே வந்து நிறைய பேர் நினைக்கிறாங்கன்னா இந்த மாதிரி ஒரு உறவுகள் அப்படிங்கிறது ஏதோ ஒரு உடல் ரீதியாக அப்படிங்கிறத கடந்து அவங்களுக்கு மன ரீதியாக ஏதோ ஒருத்தவங்களை தேவைப்படுறாங்க. வாழ்க்கையில் நிறைய விஷயங்களை மிஸ் பண்ணிகிட்டே இருக்கிறவங்க லேடிஸ்கள், நிறைய லேடிஸுக்கு தான் எனக்கு சொல்கிறாங்க இந்த விஷயத்த. நிறைய மிஸ் பண்ணிட்டோம், ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு அப்புறமா நாங்கள் வாய்ஸ் எடுக்கிறோம். அப்போ அந்த வயசுக்கு அப்புறமா எங்களுக்கு ஒரு துணைன்றது தேவையில்லை, இன்னொரு துணை சார்ந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ எங்களுக்கு பிடிச்ச மாதிரி லைஃப்பை நாங்கள் பார்த்துக்கலாம் அப்படின்னு ஒரு முடிவு எடுக்கிறோம். இது தப்பா ரைட்டான்றது காலம் தான் சொல்லணுன்ற மாதிரி அவங்களே சொல்கிறாங்க. இது வந்து எங்களால் முடிவு செய்ய முடியல. ஆனால் அந்த இடத்துல வந்து எங்களுக்கு இதுலேருந்து ரிலீஸ் ஆகணுன்ற அந்த வேட்கை சின்ன வயசுலேருந்தே வந்து திடீர்னு ஒரு நாள் எங்களுக்குள்ள சண்டையாகி ஒன்று நாங்கள் பிரிஞ்சு தனியாக இருந்துக்கிறோம், இந்த உறவு வேணான்ற மாதிரி முடிவு எடுக்கிறப்ப தனியாக இருக்க முடியல சில நேரங்கள், விதி விடாதுன்றது மாதிரி. அப்போ என்னன்னா ஒரு அம்மா ஜாதத்தில் இப்படி இருக்குது, அப்பா ஜாதத்தில் இப்படி இருக்குது. இப்போ என்ன செய்யலாம்னா பையன் ஜாதத்தை வாங்கலாம். அப்போ பையன் ஜாதத்தை வாங்கின உடனே குரு சந்திரன் சேர்ந்துருக்குது, குரு பரிவர்த்தனையாக இருக்குது. அப்போ பரிவர்த்தனையான குருவோட யார் இருக்கானா சந்திரன் இருக்கு. அப்போ சந்திரன்றது யார் அப்படின்னா தாய். அப்போ அம்மாவுக்கு வேற ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஏற்படலாம் அல்லது வேற ஒரு உறவு ஏற்படலான்றப்ப நான் இதே மாதிரி ஒரு ஜாதத்தில் நான் கேட்குறேன். அவங்க ஓய்வு அந்த அம்மா தான் எனக்கு ஜாதகம் கொடுக்குறாங்க, உங்களுக்கு குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனைன்னு சொல்கிறேன். அவங்க அதை எங்கே கேட்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க பையனுடைய ஜாதத்தை வாங்கினேன். பையனுடைய ஜாதத்தை வாங்கினோடனே அவங்க அம்மாவுக்கு வேற ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கும் அப்படின்னா உங்களுக்கு இதில் ஃபர்ஸ்ட் கல்யாணமா 2வது கல்யாணமான்னு கேட்டேன் அந்த அம்மாட்ட. எனக்கு 2வது கல்யாணம் சார் இது. அப்போ பையனுடைய ஜாதத்தில் குருவுடன் சேர்ந்த சந்திரனோட சேர்ந்த குரு பரிவர்த்தனை வக்ரமாக ஆயிடுச்சு. அப்போ என்ன ஆயிடுச்சு, சம்திங் அம்மாவுக்கு ஒரு பிரச்சனை. அப்போ என்னன்னா எந்த கிரகத்தினோடும் வக்ர பரிவர்த்தனை கிரகங்கள் சேர்ந்தா அந்த கிரகத்தை டேமேஜ் பண்ணும். அப்போ இது காமன் ரூல். நீங்கள் வந்து இதுக்கு அதுக்கு ஒரு ரூல் இதுக்கு ஒரு ரூல். சார் குரு பார்த்துருச்சு, வளர்ப்புறை சந்திரன் பார்த்துருச்சு, சுபர் பார்த்துட்டாங்க, யோகி பார்த்துட்டாருன்னா எவர் பார்த்தாலும் ஒன்றும் யூஸ் இல்லை. சரிங்களா, இவர் பார்ப்பார், ஏதாச்சும் ஒன்று பார்ப்பாருன்ற மாதிரி புரிஞ்சுக்க வேண்டியதான். அப்போ பரிகாரம் ஏதாவது இருக்கா? பரிகாரம் ஒன்றும் இல்லைங்க, அனுபவிக்கணுங்க. அனுபவிக்கிறத தவிர நம்ம பேசுறதுக்கு கஷ்டமா இருக்கலாம். இது இந்த மாதிரி கேள்விகள் நிறைய பேர் கேட்கும் பொழுது நான் சொல்றது இல்லைன்னு சொல்றேன், எனக்கும் கஷ்டமா தான் இருக்குது. ஆனா அது நம்ம என்ன செஞ்சாலும் ஏமாத்திக்கிறது தான். நம்ம விதி அவ்வளோ ஈஸியா சரி பண்ண முடியாதுங்க. அவ்வளோதான், நம்ம இப்படிதான் வாழணும்னு அவர் வாங்கிட்டு வந்திருக்காரு வரோம், அதை எப்படி மாத்திக்க முடியும்? கண்டிப்பா முடியாது. அப்ப இது என்ன பண்ணாலும் கண்டிப்பாக இந்த விஷயங்கள் நடக்கும். அப்ப என்ன செய்யலாம்னா அவேர்னஸா இருக்கலாம், இல்லாட்டினா இதுதான் நடக்கும்ன்றதை அக்செப்ட் பண்ணிக்கலாம். நிறைய பேருக்கு இதுதான் நடக்கும்னு சொன்னால் கூட அவங்க அதை ஏற்றுக்கிறது இல்லை. என் பொண்ணு நல்ல பொண்ணு, அந்த பொண்ணு இந்த பொண்ணுன்னு சொல்லுவாங்க. கடைசியில் இந்த இவனை எப்படியாச்சும் ஒழிச்சு கட்டு நான் வேற என் பிள்ளைக்கு நல்ல மாப்பிள்ளை கல்யாணம் பண்ணி நல்லா வாழ வைக்க போறேன்னு சொல்லி முடிவெடுப்பாங்க. இப்போ நல்ல பொண்ணா இருந்த பொண்ணு இப்போ என்ன ஆகி போச்சுன்னா மைண்டு மாறிடுச்சு அப்பா அம்மாவுக்கு. என்னன்னா இந்த சைக்கோட என் பொண்ணை வாழ வைக்கக்கூடாது, எப்படியாச்சும் கூட்டு வந்து அவனுக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளையை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்க போகிறோம் அப்படின்றப்ப இப்போ என்னன்னா கல்யாணத்துக்கு முன்னால் நம்ம இந்த பொண்ணுக்கு 2 கல்யாணம் சொன்னது அவங்களுக்கு அருவருப்பாக இருந்துச்சு. ஐயா எங்கள் குடும்பத்தில் அப்படிலாம் கலாச்சாரமே கிடையாது, அப்படிலாம் இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படி இருந்தாலும் எங்கள் வீட்டுக்காரோட நான் வாழலையா அப்படின்னு கேட்பாங்க. ஆனால் கல்யாணத்துக்கு பிறகு ஏதோ பிரச்சனை வரும்போது இவங்களே வந்து முன் வந்து இல்லை என் பொண்ணு அப்படி வாழ தேவையில்லை, கூப்பிட்டு வந்துடலாம். நிறைய அம்மாக்கள் சொல்கிறாங்க என் பையன் அந்த பொம்பளோட வாழணும்னு அவசியமே இல்லை, டிவோர்ஸ் பண்ணிவிட்டு செட்டில் பண்ணிவிட்டு நான் என் பையனுக்கு வேறு பொண்ணு பார்த்து வச்சுருக்கேன்னு சொல்லுவாங்க. அப்போ என்னன்னா காலங்களே என்ன செஞ்சிருன்னா அவர் அதை ஏற்றுக்க வச்சிடும். இது சரி தப்பு. அப்போ சரி தப்புனா எத்தனையோ பேருக்கு 2 கல்யாணம் நடந்திருக்கேன். அது தப்புன்றது இல்லை, அந்த டயத்துக்கு அது சரியாக இருக்கலாம் அவங்களுக்கு. நம்ம முன்னால் பேசுகிறப்ப அது தப்பாகவோ அது தவறாகவோ ஒரு அவமானமாகவோ தெரியலாம்.
அந்த சுச்சுவேஷன் வரும்போது அதுதான் அவங்களுக்கு சரியான ஒரு முடிவாக தெரியும். அப்போ இந்த முடிவைத்தான் அவர்கள் எடுக்க போகிறார்கள்ன்றதை முன்கூட்டி சொல்கிறேன் ஜோசியத்தில், அவ்வளோதானே தவிர குழந்தை பிறக்கிறப்பே நம்மளுக்கு தெரியும் இந்த பிள்ளை இப்படி தான் போய் சேரப்போகுது. இப்போ எனக்கு என்ன பிரச்சனை, இல்லைன்னா ஜோசியர்களுக்கு என்ன பிரச்சனைனா, இப்போ ஒருவேளை இன்னைக்கு ஒரு குழந்தை பிறக்குது, அந்த குழந்தை ஜாதகத்தில் நான் சொன்ன மாதிரி குருவுடன் சேர்ந்த கிரகமும் செவ்வாவோட சேர்ந்த கிரகமும் ஒரு பெண் ஜாதகம்னு வச்சுக்கோங்களேன், குரு செவ்வாய் சனி 3 சேர்ந்து 3 வக்ரமாக இருக்குன்னா கண்டிப்பாக அந்த பிள்ளைக்கு 2 திருமணம் ஆகும். அல்லது இந்த பிள்ளைக்கு கல்யாணம் ஆகி டிவோர்ஸ் ஆகி இன்னொரு திருமணம் ஆகுன்றது விதி. அப்போ இன்னைக்கு பிறந்த பிள்ளை எத்தனை வயசுல கல்யாணம் பண்ணணும்னா 25 வயசுல பண்ணணும். அப்போ 2050 கல்யாணம் பண்ணும் இல்லையா? 2050 கலாச்சாரம் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது. 2050 மக்கள் எப்படி வாழ்வாங்க, என்ன மாதிரி ஒரு வாழ்க்கை இருக்கும், அவங்களுக்கு என்ன மாதிரி ரிலேஷன்ஷிப் இருக்கும், அது என்னால் சொல்லவே முடியாது, புரிஞ்சுக்க முடியாது. அப்போ அதனால தான் சின்ன பிள்ளைகளுக்கு பார்த்து கேட்காதீங்கன்னு சொல்கிறேன். இப்போ என்கிட்ட ஒருத்தர் கேட்டார், சார் என் பொண்ணுக்கு ஜாதகம் பார்க்கணும்னு சொன்னார். நான் பார்க்குறதில்லன்னு சொன்னேன். நான் புரிஞ்சுக்குவேன் சார், எனக்கு ஜோசியம் தெரியும்னாரு. சரி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உன் பொண்ணுக்கு 2 கல்யாணம் ஆகும்னு சொல்கிறேன். சார் எப்படி சார் ஆகும், எனக்கு தெரியாது. ஏன்னா உன் பொண்ணுக்கு இப்போ 3-4 வயசு தான் ஆகுதுன்றப்ப நீ ஜோசியம் தெரிஞ்சதுனால நீ கேட்டதுனால சொல்கிறேன், யூடியூப் பார்த்துட்டு பேசுகிறேன். அப்போ நான் சொல்கிறது உன் பொண்ணுக்கு 2 கல்யாணம் ஆனால் இப்போ நான் சொல்ல வேண்டிய அவசியமும் இல்லை. இருந்தாலும் நீ புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேன், அதை அக்செப்ட் பண்ணிக்க, இதான் நடக்கும். அப்போ எப்படி நடக்கும் அப்படின்னா 3-4 வயசு பிள்ளைக்கு 2 கல்யாணங்கிறப்ப 20 வருஷம் கழிச்சு நடக்க போகுது. 2045 உலகம் எப்படி இருக்கும்? அல்லது நீ இந்த பொண்ணு இங்கே இருக்குமா, அமெரிக்காவில் இருக்குமா, யூஎஸ்ல இருக்குமா, இல்லை வேறு நாடுகள் இருக்குமா, அந்த நாட்டு கலாச்சாரம் எப்படி இருக்கும்? ஒருத்தன் ஒரு கல்யாணம் தான் பண்ணிக்குவானா, இல்லாட்டினா இப்பயே நிறைய கலாச்சாரங்கள் மாறிட்டு இருக்கு. இல்லை ஒரு கல்யாணம் தான் பண்ணிக்கிறது சரியா இருக்குமா, 2 கல்யாணம் பண்ணிக்கிறது சரியா இருக்குமா, எதுவுமே நம்மளுக்கு தெரியாது. அப்போ சின்ன பிள்ளைகளுடைய ஜாதகத்தை பார்த்து நம்மளா கற்பனை பண்ணிக்கிட்டு அழுக தேவையில்லை. நம்ம கரண்ட்டாக இருக்கக்கூடியது யாருக்காச்சும் பிரச்சனை இருந்துச்சுன்னா அதை பார்க்கலாம். அப்போ இந்த மாதிரி விஷயங்களை இப்போ நான் பார்க்கக்கூடிய வியூவர்ஸும் எடுத்து வச்சு ஜாதகத்தை எடுத்து வச்சுட்டு அழுகலாம் கூடாது, குழப்பிக்கலாம் கூடாது. சும்மா ஜஸ்ட் ஒரு நாலேஜாக தெரிஞ்சுக்கலாம். ஒருவேளை இருந்துச்சுன்னா என்ன செய்யலாம் அப்படின்னா, நடக்கிறப்ப ஃபேஸ் பண்ணிக்கலான்ற மாதிரி அமைதியாக தான் இருக்கணும். அது சில நேரத்தில் முடியாது, ஆனாலும் கூட இப்படி தான் நடக்கும். நீங்கள் இந்த வாழை மரத்துக்கு தாலி ஏற்றுறது, இது மாதிரி எல்லா பரிகாரங்கள் அல்லது பரிகாரங்கள் கடந்து பூஜைகள் அல்லது வழிபாடுகள், விளக்கேற்றுறது, பெண்களுக்கு 2 கல்யாணம் விளக்கேற்றிட்டு வாங்க தொடர்ந்து 48 நாள் விளக்கேற்றுங்க சரியாயிரும் இப்படின்னு சொல்கிறதுலாம் நம்ம மனதை திருப்திப்படுத்திக்கிறதுக்காக. அல்லது அப்படிலாம் நடக்காது. நம்மளுக்கு ஒரு பேஷண்ட் கேன்சர் இன்ஸ்டியூட்டுக்கு போகிறாங்க, போயிட்டு செக் பண்ணுறாங்க, சஸ்பீசியஸ் அப்படின்னு சொல்லி போட்டு கார்னிசியமானு சொல்லி இந்த பக்கமாக ஒரு கட்டி இருக்குது, அந்த கட்டியில் சம்திங் ஏதோ இருக்குன்னு சொல்லிட்டாங்க. நம்மளுக்கு வரும்போது 1000 சந்தேகம் இருக்கும் இல்லைங்களா? அது இருக்காது நம்மளுக்கு இது சும்மா சாதாரண கட்டி தான், எங்கள் குடும்பத்தில் யாருக்கும் இல்லை அப்படின்றப்ப இதை இன்னொரு டாக்டர்கிட்ட காட்டுவோம். அந்த டாக்டர் என்ன சொல்லுவார், ஒரு வைத்தியத்தை கூட்டு போய் காட்டுவோம் இந்த ரிப்போர்ட்டை. அவர் இல்லை நான் ஒரு சின்ன மருந்து கொடுத்தா இது சரியாயிரும், ஒரு மாதம் சாப்பிடுங்க சரியாயிரும் அப்படின்றப்ப நம்மளுடைய சிந்தனைகள் முழுவதும் இதை சரி பண்ணுறதுக்கான இதில் இருக்கு. அவங்க சொல்லி தான் அனுப்புவாங்க ஹாஸ்பிட்டலேருந்து, இது நீங்கள் என்ன கொடுத்தாலும் சரியாகாதுன்னு சொல்லி தான் அனுப்புவாங்க. நீங்கள் வேறு எதாவது கொடுத்து வேறு எதாவது தின்னு உடம்புக்கு எடுத்துக்காதையும் சொல்லி அனுப்புவாங்க. இருந்தாலும் நம்மளுடைய மனசு என்ன ஆகாது, இதை யாராச்சும் இல்லைன்னு சொல்லிட்டாங்கன்னா சந்தோஷம் அப்படிங்கிற மாதிரி இந்த விஷயங்களும் யாராவது இல்லைன்னு சொல்லிட்டாங்கன்னா ஏதாச்சும் மாற்றிட்டாங்கன்னா சந்தோஷன்ற மாதிரி நம்ம தேடி அலையுமே தவிர, அது எப்படி இருந்தாலும் அதுக்கு மருந்தோ ஆப்ரேஷனோ சர்ஜரியோ பண்ணிக்க அங்கே தான் போய் நிற்குன்றத டாக்டருக்கு தெரியும், இவங்களுக்கும் கூட தெரிஞ்சிருக்கலாம். ஆனால் அதை ஃபஸ்ட்டு ஏற்றுக்காது. அப்புறம் ஆனால் எண்டு கண்டிஷன் போகும்போது என்ன செய்வாங்கன்னா அவசரமாக போய் சர்ஜரி பண்ணி அதுக்கு மாத்திரை சாப்பிடுவாங்க. இப்படி தான் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. அப்போ நோய் முதற்கொண்டு குடும்ப பிரச்சனை, கடன் பிரச்சனை எல்லாமே இப்படி தான் வருது. இப்போ கடனுக்கு இப்போ நீங்கள் திருமணத்துக்கு 2 தாலி கட்டலாம், நோய்க்கு என்ன செய்யறது? இப்போ எனக்கு நோய் வரும்னு தெரிஞ்சு போச்சு, எப்படி அதுக்கு என்னத்தை போய் கட்டுறது? குடும்ப வாழ்க்கை டிவோர்ஸ் இல்லாமல் குழந்தை பிறக்காது. இப்போ இன்னைக்கு ஒரு ஜாதகம் பார்த்தேன், குழந்தை இல்லையான்னு கேட்டேன். ஆமாம் சார் அதுக்கு தான் வந்தேன்னாங்க. அவருக்கு 58 வயசு ஆயிடுச்சு, இந்த அம்மாவுக்கு 53 வயசு. 2 பேருக்கும் குழந்தை பிறகு வாய்ப்பு இல்லை. தத்து எடுக்கலாமான்னு கேட்க வந்தோம். அப்படி நாங்கள் தத்து கொடுப்பாங்களான்னு தெரியல இத்தனை வயசுல. ஏன்னா இப்போ அதுக்கு ஒரு ரூல்ஸ் இருக்குது, குறிப்பிட்ட வயசுக்கு மேலே தத்து பிள்ளைகள் கொடுக்க மாட்டாங்க. அப்போ ஒரு எக்ஸ்ட்ரீம் எண்டில் வரும்போது இதுக்கு என்ன பரிகாரம் செய்யறது? ஒன்றும் முடியாது. அப்போ என்னன்னா ஒன்று அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அந்த பிரச்சனையோட வாழ்ந்துடணும். ஏன்னா அந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ணி கடந்து போகிறதுக்கு ட்ரை பண்ணணும். அப்போ பசி வராமல் இருப்பதற்கு மருந்து கிடையாது. பசி வந்தால் சாப்பாடை தான் தேடணுமே தவிர பசி வராமல் இருக்கிறதுக்கு மாத்திரையை தேடி டயர்டாகி செத்து போயிடக்கூடாது இல்லைங்களா? பசி வரும்பொழுது ஏதாச்சும் உணவை தேடி தான் சாப்பிடணுன்ற மாதிரி இந்த பிரச்சனை வரும்பொழுது அதுக்கான தீர்வுகள் அப்படிங்கிறது 2வது திருமணம் ஆட்டோமேட்டிக்காக கூட்டு போய் விடும். அதை புரிஞ்சுக்கிட்டு நம்ம அதை ஏற்றுக்கிறத தவிர வேறு வழி இல்லை. நிச்சயமா இரு திருமணம் எதனால் ஆகுது, ஜாதகத்தினுடைய அமைப்பு எப்படி இருக்கும் அப்படின்றதுக்கு ஒரு தெளிவான விளக்கம் கொடுத்துருக்கீங்க. நன்றி.